ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1269 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு ஸ்ரீசைலம் அர்ஜுன க்ஷேத்திரங்கள். அவருக்கு மூலமான பரமசிவனுக்கும் மல்லிகை சம்பந்தம் அதிகம் உண்டு. அவனே வெள்ளை விளையர் என்று மல்லிகை போல இருப்பவன்தான். மல்லிகார்ஜுனன் என்றே பெயர் வைத்து கொண்டிருக்கிறான். அந்த பெயரில் அவன் இருக்கிற க்ஷேத்திரம் ஸ்ரீசைலம். அந்த ஸ்ரீசைலத்திடம் ஆச்சாரியாளுக்கு தனியானதொரு அபிமானம். சிவானந்த லஹரியிலே அவர் ஸ்ரீசைலத்தை விசேஷமாக குறிப்பிட்டு ஸ்துதித்திருக்கிறார். 100 ஸ்லோகங்கள் கொண்ட அந்த ஸ்துதியில் நடு மையமாக உள்ள 50-51வது ஸ்லோகங்களில் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனரை சொல்லியிருக்கிறார். பக்தி ஸ்தோத்திரமாக செய்த சிவானந்த லஹரியில் மகாசிவ க்ஷேத்திரமான ஸ்ரீசைலத்தை சொல்லியிருப்பது ஓரளவு எதிர்பார்க்கக்கூடியதே. இதைவிட விசேஷம், ஒரே யோகமாக ஞானமாக அவர் பண்ணியுள்ள யோக தாராவளி என்ற பிரகரணத்தில் கூட ஸ்ரீசைலத்தை குறிப்பிட்டிருப்பதுதான். எப்பொழுது என் உடம்பை சுற்றி கொண்டு கொடிகள் படர்ந்து கொண்டும் காதிலேயே பட்சிகள் கூடு கட்டி கொண்டும் இருக்கும்படி தன்னை மறந்து சமாதியில் மூழ்கி உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என்று அதிலே கேட்கும் பொழுது, இந்த மாதிரி ஸ்ரீசைல மலையுச்சி குகையில் எப்பொழுது உட்கார்ந்திருப்பேன் என்றே கேட்கிறார். ஸ்ரீசைல ஸ்ருங்க குஹரேஷு என்று சொல்கிறார். பின்குறிப்பு: ஸ்லோகத்தின் முழு வடிவம்: சித்திம் ததாவித மனோவிலயாம் சமாதென ஸ்ரீசைல ஸ்ருங்க குஹரேஷு கதோபலப்த்ய காத்ரம் யதா மம லதாஹ பரிவேஷ்டயந்தி கர்ணே யதா விரச்சயந்தி ககாஷ்ச நீடானு. யோகதாராவளி 28வது ஸ்லோகம். மல்லிகையாக ஈஸ்வரனே இருக்கிறான். ஸ்ரீசைலத்தில் அந்த மல்லிகை கொடி அர்ஜுன மரத்தை சுற்றி கொண்டு படர்ந்து இருக்கிறது. அதுதான் மல்லிகார்ஜுனம். அர்ஜுனம் என்பது மருத மரம். அதை ஸ்தலவிருட்சமாக கொண்ட 3 க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. வடக்கிலே ஆந்திர தேசத்தில் இருப்பதுதான் ஸ்ரீசைலம். அது மல்லிகார்ஜுனம். பாதாள கங்கை என்கிற கிருஷ்ணா தீரத்தை ஒட்டி இருப்பது அது. மத்தியிலே இருப்பது திருவிடைமருதூர், மத்தியார்ஜுனம், இடைமருதூர் என்றே பெயர் பெற்றது. காவிரி கரையிலே சோழமண்டலத்தில் இருப்பது. தெற்கே இருப்பது திருப்புடைமருதூர் என்று சொல்லும் புடார்ஜுனம். தென்பாண்டி நாட்டிலே தாமிரபரணி நதிக்கரையிலே அது இருக்கிறது. மரத்தில் கொடி படர்கிறது என்றால் என்ன தாத்பரியம்? ஸ்தானு என்று பட்ட கட்டையாக அசையாமல் இருக்கிற சிவத்தை ஆசிரயித்தே சக்தியான அம்பிகை படர்ந்து சிருஷ்டியை உண்டாக்குகிறாள் என்று தாத்பரியம். நம்மிலே புத்தி சக்தி என்ற மேதாவாக இருப்பவள் அவள்தான். அந்த புத்தி சக்தி சுத்த ஆத்ம தத்துவமான சிவத்தை சுற்றி படர வேண்டும். அதுதான் மல்லிகை கொடி அர்ஜுன விருட்சத்தை சுற்றி படர்வது. அர்ஜுனம் என்றால் வெளுப்பு, பரம நிர்மலமாயிருக்கும் சிவ தத்துவம் அப்படி இருக்கிறது. அர்ஜுன மரம் சிவம், மல்லிகை கொடி அம்பாள் என்பது ஒரு விதத்திலே. மல்லிகை கொடியில் புஷ்பித்த மல்லிகை புஷ்பமே சிவம். அந்த புஷ்பத்தை மொய்த்து மொய்த்து அதன் தேனை குடித்து அதிலேயே மயங்கி லயித்து கிடக்கிற வண்டு அம்பாள் என்று இன்னொரு விதத்தில் சொல்வது. வண்டுக்கு பெயர் பிரமரம். ஸ்ரீசைலத்திலே அம்பாளுக்கு பிரமராம்பா என்றே பெயர். மல்லிகார்ஜுனரை, ஈஸ்வர மல்லிகையை மொய்த்து கொண்டிருக்கும் பிரமர அம்பா. இதை பற்றி நீளமான ஸ்லேஷாலங்காரமாக, அதாவது ஸ்லேடை அணியாக ஆச்சாரியால் சிவானந்த லஹரியிலே சொல்லியிருக்கிறார். பின்குறிப்பு: 50வது ஸ்லோகம். சந்தியாரம்ப விஜృంభిதம் ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராமம் அசக்ருத் சத்வாசனா சோபிதம் போகீந்திராபரணம் சமஸ்த சுமனஹ பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். இதில் ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும், அதாவது சொற்றொடருக்கும் 2 அர்த்தம் வைத்து பண்ணியிருக்கிறார். ஒன்று மல்லிகையை குறிக்கும், மற்றது ஈஸ்வரனை குறிக்கும். சந்தியாரம்ப விஜృంభిதம் என்பதில் மல்லிகையை குறிக்கும் பொழுது சந்தியா வேளை ஆரம்பிக்கும் பொழுது மலர்வது என்று அர்த்தம்.
ஈஸ்வரனை குறிப்பிடும் பொழுது சந்தி ஆரம்பத்தில் நாட்டியம் பண்ணுவதால் தம்மை நன்றாக வெளிப்படுத்திக் கொள்பவர் என்று அர்த்தம். ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிஷ்டிதம், மல்லிகையானால் காதிலும் தலையிலும் சூட்டிக் கொள்ளப்படுவது. ஈஸ்வரனானால் ஸ்ருதியான வேதத்தின் சிரசான உபனிஷத்தில் உரைபவர். சப்ரேம பிரபராபிராமம், மல்லிகையானால் ஆசையோடு வரும் வண்டினால் அழகுறுவது. ஈஸ்வரனானால் பிரேமை கொண்ட பிரமராம்பிகையினால் சோபிக்கிறவர். அசக்ருது சத் வாசனா சோபிதம், மல்லிகையானால் எப்பொழுதும் சுகந்தத்தோடு விளங்குவது. ஈஸ்வரனானால் எப்பொழுதும் சாதுக்களின் புண்ணிய வாசனையில் சோபை பெற்றவர். சாதுக்களின் பக்தி சென்ட்டு போடுவது போல சுவாமிக்கு வாசனையாக இருக்கிறது. போகீந்திராபரணம், மல்லிகையானால் நன்றாக போகங்களை அனுபவிப்பவர்கள் அலங்காரமாக சூட்டிக்கொள்வது அல்லது மல்லிகை வாசனைக்காக பாம்புகள் வந்து அதை சூழ்ந்து கொள்வதாகவும் சொல்லலாம். ஈஸ்வரனாக வைத்து அர்த்தம் பண்ணும் பொழுது சிறந்த பாம்புகளை ஆபரணமாக உடையவர். போகி என்றால் பாம்பு என்றும் அர்த்தம். சமஸ்த சுமனக பூஜ்யம், மல்லிகையானால் எல்லா புஷ்பங்களுக்குள்ளும் உயர்வானதாக போற்றப்படுவது. ஈஸ்வரனானால் சகல தேவர்களாலும் பூஜிக்கப்படுபவர். சுமனஸ் என்பதற்கு ஒரு அர்த்தம் புஷ்பம், இன்னொரு அர்த்தம் தேவர்கள். குணாவிஷ்கிருதம், மல்லிகையானால் கயிற்றால் நாரினால் நன்றாக எடுத்து கட்டப்படுவது. குணம் என்றால் கயிறு. உதிரி உதிரியாயிருக்கும் புஷ்பத்தை நாரால் தொடுத்தால் தானே அது ஒன்று சேர்ந்து அழகான மாலையாக விளங்குகிறது. அதனால் குணாவிஷ்கிருதம். ஈஸ்வரனாக வைத்து சொல்லும் பொழுது உத்தம குணங்களால் சிறப்புற்று விளங்குபவர் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவராக சிவா என்னும் அம்பாளால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு விளங்குகிற ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனரை வணங்குகிறேன் என்று முடிக்கிறார். சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். மல்லிகை புஷ்பம் மாம்பழம் இரண்டும் வசந்த வைசாகத்தில் விசேஷமாக உண்டாவது. ஆச்சாரியால் சுத்த சத்துவ மல்லிகையாகவும் அத்வைத ரச பரிதமான ஞான மாம்பழமாகவும் இருந்தவர். ஞானப்பழம் என்று சொல்கிறார்களே அதுவாக. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.